மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது திமுக அரசில் மக்கள் படும் வேதனைகளை பட்டியலிட்டார். அது மட்டுமல்லாமல் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களையும் சாதனைகளையும் விலக்கி பேசினார். மேலும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்த அவர், தமிழகத்தை மீட்க வேண்டுமென்றால் அதிமுகவிற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூரண நலம் பெற என் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பிரார்த்திக்கிறேன் என கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று காலை வழக்கமான நடைபயிற்சி மேற்கொண்ட பொழுது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது. இதனால் அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் அவர் 3 நாட்களுக்கு மருத்துவமனை கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. சற்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.